வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதுல பயிற்சி 5ல் 3ல 7வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட இரு புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இந்த 2 புள்ளிகள் வழியே செல்லக்கூடிய நேர்கோட்டோட சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த 2 புள்ளிகள் வழியே செல்லக்கூடிய நேர்கோட்டோட சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல் இது பாருங்க, கொடுத்து 2 புள்ளி எழுதிட்டோம். வழியே செல்லும் கோட்டின் சமன்பாடு. அப்ப பாருங்க, 2 புள்ளிகள் கொடுத்திருந்தாங்க. 2 புள்ளிகள் கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு இரு புள்ளி வடிவம் ஃபார்முலா என்ன? y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. இதான் ஃபார்முலா. முதல் புள்ளியை x1 y1 ரெண்டாவது புள்ளியை x2 y2 எடுத்துக்கணும். இப்ப அப்படியே பிரதியிடுங்க பாருங்க. y மைனஸ் y1ஓட மதிப்பு என்ன பாருங்க? 2/3 பை y2ஓட மதிப்பு மைனஸ் 2. ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு 2/3 ஈக்குவல் டு x மைனஸ் x1ஓட மதிப்பு பாருங்க 2 பை x2 மைனஸ் x1ஓட மதிப்பு என்ன பாருங்க? x2ஓட மதிப்பு மைனஸ் 1/2 மைனஸ் பண்ணணும் x1 ஏதா 2 நம்ம பிரதிட்டோம். இப்போ சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான சமன்பாடு கிடைச்சிரும். இப்போ பாருங்க, முதல்ல இந்த இடத்துல என்ன செய்ய போறோம்? குறுக்கு பெருக்கலை எடுக்க போறோம். எடுமா. ஒய்னு என்ன அர்த்தம்? ஒய் பை 1. முதல்ல பகுதியை பெருங்க. 1 3 3 குறுக்க பெருங்க. 3ஐயும் ஒய்யையும் பெருக்குனா 3y மைனஸ் போட்டாச்சு. 2ஐயும் 1 பெருக்குனா 2. அப்படியே பகுதிக்கு வாங்க. மைனஸ் 2 என்ன அர்த்தம்? மைனஸ் 2/1. குறுக்கு பெருக்கல் முதல்ல பகுதியை பெருக்குங்க. 1 3 3 குறுக்கு பெருக்குமா? பிளஸ் மைனஸ் பாருங்க. மைனஸ் 2 3 6 மைனஸ் அப்படியே வந்துடும். 2 2. சரியா? இப்ப அப்படியே இங்க வாங்க. ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. பை பகுதிக்கு குறுக்கு பெருக்கல் 2னா 2/1 பெருக்குங்க. 2 1 2 குறுக்கு பெருக்குங்க. மைனஸ் 1 பெருக்குனா மைனஸ் 1 மைனஸ் அப்படியே வந்துடும். 2 2 4. இப்ப சுருக்கிடலாமா? இந்த இடத்துல நமக்கு இந்த 3 கேன்சல் ஆயிரும். அதாவது 2 பின்னங்கள் வகுத்துல இருக்கு அப்படின்னா பகுதி சமமா இருக்கும்போது கேன்சல் ஆயிரும். சரியா? இப்ப பாருங்க, இங்க என்ன இருக்கு? 3y மைனஸ் 2 பை மைனஸ் 6 மைனஸ் 2 என்ன வரும்? மைனஸ் 8 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 பை 2 ஒரே குறி கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? மைனஸ் 5/2. இப்ப பாருங்க, நமக்கு இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். சரியா? எப்படி இதாகும்? இதுக்கு வந்தா என்ன ஆகும்? பெருக்கல தானே மாறும். அப்ப தொகுதியில் இருக்க மைனஸ் பகுதியில் இருக்க மைனஸ் கேன்சல் ஆயிரும். நம்ம நேரடியாக கேன்சல் பண்ணிட்டோம். இப்ப பாருங்க, 3y மைனஸ் 2 பை 8 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 பெருக்கல் வகுத்துல பெருக்கலாம். அதே இந்த பின்ன தலைகளை மாறி பாருங்க. 2/5 2/5. இப்ப பாருங்க, இந்த 5 வகுத்துல இருக்கு. இடது பக்கம் வந்தா பெருக்கலாம் மாறும். 5 இன்டூ 3y மைனஸ் 2 ஈக்குவல் டு 8 வகுத்துல இருக்கு. இங்க வந்தா பெருக்கலாம் மாறும். ஏற்கனவே ஒரு 2 இருக்கு. அப்ப ஈரட்டா 16 மாறிடும். புரியுதா பாருங்க? வகுத்துல இருக்கு. இங்க வந்தா பெருக்கலாம் மாறும். ஏற்கனவே ஒரு 2 இருக்கு. 2 8 16 போட்டாச்சு. இந்த எக்ஸ் மைனஸ் 2 அப்படியே வந்துருச்சு. இப்ப பாருங்க, 5 உள்ள பெருங்க. 5 3 15y மைனஸ் 2 10. 16 உள்ள பெருங்க. 16x 16x மைனஸ் 16 2 32. எல்லாத்தையும் வலது பக்கம் கொண்டு போயிருங்க. 16x மைனஸ் 32. இது பிளஸ் 15y. இங்க வந்தா மைனஸ் 15y மைனஸ் 10. இங்க வந்தா பிளஸ் 10. சுருக்கிடுவோமா? 0 ஈக்குவல் டு 16x மைனஸ் 15y. இங்க பாருங்க, மைனஸ் 32 பிளஸ் 10 வேற குறி. அப்ப கழிப்போம் இல்லையா? 32ல 10 கழிச்சா 22. பெரிய நம்பர் மைனஸ், அதனால மைனஸ் 22. அப்படி சைடு மாத்தி எழுதிங்க. therefore 16x மைனஸ் 15y மைனஸ் 22 ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான கோட்டோட சமன்பாடு. அடுத்தது இதுல ரெண்டாவது இருக்கு. ரெண்டாவது பாப்போமா? பாருங்க, ரெண்டாவது என்ன இருக்கு பாருங்க. 2,3 இரண்டாவது இது 2,3 மற்றும் மைனஸ் 7, மைனஸ் 1 வழியே செல்லும் கோட்டின் சமன்பாடு. செல்லும் கோட்டின் சமன்பாடு. 2 புள்ளி இருக்கு இல்லையா? அதே ஃபார்முலா திரும்ப கூட எழுதிங்க. ஃபார்முலா எழுத பத்தி தப்பே கிடையாது. அப்பதான் உங்களுக்கு பயிற்சி ஆகும். சரியா?
y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. சரியா? இப்போ பாருங்க, இந்த முதல் புள்ளியை நம்ம எப்படி எடுப்போம்? x1 y1 எடுப்போம். ரெண்டாவது புள்ளியை x2 y2 எடுப்போம். அப்படி எடுத்து பிரதிடுங்க. y minus y1 y1ஓட மதிப்பு பாருங்க 3 by y2 minus y1 y2ஓட மதிப்பு -1 ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு 3 ஈக்குவல் டு x minus x1 x1ஓட மதிப்பு 2 by x2 x2ஓட மதிப்பு -7 ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு 2. சரியா? இப்போ பாருங்க, சுருக்கிடுவோமா? y minus 3 by 2 ஒரே குறி கூட்டினா 4 என்ன 4 -4 ஈக்குவல் டு x minus 2 எந்த பிரச்சனையும் இல்லை, 2 ஒரே குறி கூட்டுங்க, கூட்டினா என்ன வரும்? 9 7 என்ன 9 என்ன 9 -9 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். எப்படி? இதுங்க வந்தா பெருக்கலாம் மாறும், அப்போ தொகுதியில் இருக்க மைனஸ் பகுதியில் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க, 9 வகுத்தல் இருக்கு, இங்க வந்தா பெருக்கலாம் மாறுமா? அப்போ 9 இன்ட்டு y மைனஸ் 3 4 இங்க வகுத்தல் இருக்கு, இங்க வந்தா பெருக்கலாம் மாறும். 4 இன்ட்டு x மைனஸ் 2 உள்ள பெருக்குங்க, 9 y பெருக்குனா 9 y மைனஸ் 9 3 27 4 உள்ள பெருக்குங்க, 4x மைனஸ் 4 2 8 எல்லாத்தையும் வலது பக்கம் கொண்டு போயிருங்க. 4x மைனஸ் 8 இது பிளஸ் 9y இங்க வந்தா மைனஸ் 9y மைனஸ் 27 இங்க வந்தா பிளஸ் 27. சரியா? சுருக்கிடுமா? 0 ஈக்குவல் டு 4x மைனஸ் 9 முதல்ல x உறுப்பு ரெண்டாவது y உறுப்பு, அதுக்கு அடுத்து மாறிலி பாருங்க என்ன வரும் பாருங்க, 27ல 8 கழிச்சா 19 பெரிய நம்பருக்கு பிளஸ் இருக்கு பிளஸ் 19 அப்படியே சைடை மாத்துங்க. therefore 4x மைனஸ் 9y பிளஸ் 19 ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.